நீரை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே பாரிய ஒரு கிணறு பழைய கிணறு ஒன்று தோண்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த கிணற்றிலிருந்து எலும்பு கூடுகள், அதாவது எலும்பு கூட்டு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் நமக்கு தெரிவித்திருந்தார். அதாவது இது மக்கள், அதாவது மனிதனுடைய எலும்பு கூடா என்பது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது இது கண்டெடுக்கப்பட்ட விடயம் உண்மை, இது மனிதனதா அல்லது விலங்கினதா என்பதனை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் என்று கூறியிருந்தார். அதேவேளையில் அந்த பகுதியில் பாதுகாப்பும் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த திங்கட்கிழமை வரை. யாழில் நாளை மீனவர்கள் போராட்டம். 5 கோரிக்கைகளை முன்வைத்து தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினால் யாழ்ப்பாணம் உட்பட 4 இடங்களில் தேசிய எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. காணாமற் போனோர் விசாரணை இன்று முதல் 4 நாட்களுக்கு இடம்பெற இருக்கிறது யாழ்ப்பாணத்தில். அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு, காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முதல் கட்டமாக முல்லைத்தீவில் தனது சாட்சி விசாரணை பதிவுகளை மேற்கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தனது சாட்சி விசாரணைகளை ஆரம்பிக்கவிருக்கின்றது. அடுத்து வடமராட்சி மீனவர்களை விடுவியுங்கள் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் உதயன் பத்திரிகையின் செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்க போகின்றோம். இலங்கை குறித்த தீர்மானத்தை ஆராய்ந்த பின் இந்தியா தன் நிலைப்பாட்டை அறிவிக்கும், இந்திய வெளிவிவகார செயலாளர் சுஜாதா சிங் கூறியிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 20 உயர்மட்ட ஊடகவியலாளர் குழு ஒன்று இந்தியா புதுடில்லிக்கு பயணமாகி இருக்கின்றது. இவர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளரை சந்தித்திருக்கிறார்கள். இதன் பொழுது, அதாவது ஜெனீவா பிரேரணைக்கான ஆதரவு பயணமாக இது அமைந்திருக்கிறது மயூரன். அதாவது இதன் பொழுது இந்திய வெளிவிவகார செயலாளர் தெரிவித்திருக்கிறார், இலங்கையில் இந்திய நிதியுதவியினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மலையக மற்றும் முஸ்லிம் மக்களையும் சென்றடைவதில்லை என்று, உரியவாறு சென்றடைவதில்லை என்று முறைப்பாடுகள் கிடைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதனை இந்தியா கரிசனையுடன் பார்க்கின்ற அதே வேளை இலங்கை மீதான பிரேரணையின், அதாவது அந்த நகலில் அடங்கியுள்ள விடயங்களை கண்ணுற்ற பின்னரே இந்தியா ஒரு தீர்மானத்தை அறிவிக்கும் என்று கூறியிருக்கிறார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற கம்பன் விழா தொடர்பான ஆரம்ப விழா தொடர்பான புகைப்படம் வழியாக இருக்கிறது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. இவ்வாறு இலங்கை விவகாரம் குறித்து குர்ஷித் தெரிவித்துள்ள கருத்து என்று அது அதிக கருத்துக்கள் அதில் நிறைந்திருக்கின்றன. அதாவது சல்மான் குர்ஷித் தெரிவித்த அந்த கருத்துகள் ஆழமாக பல்வேறு தரப்புகளால் நோக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வீரகேசரியின் கார்ட்டூன் கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கிறது. கேனி அவர்கள் வரைந்திருக்கிற கேலி சித்திரம், நம்மளை பார்த்ததும் ஏன் ஓடுறாருன்னு தெரியலையே என்று ஜிஎல் பீரேஸ் குர்ஷித்தை பார்த்து கேட்பது போல அமைந்திருக்கிறது. அதாவது சல்மான் குர்ஷித் தெரிவித்த அந்த கருத்து 30 வருட கால யுத்தத்தை காரணம் காட்டி மேலும் 30 வருடங்களுக்கு தீர்வை வழங்குவதை தாமதிக்க முடியாது என்று கூறிய கருத்து, அதாவது இலங்கையை விட்டு அவர் இந்தியா தூர செல்வதாக இந்த கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவை வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் கார்ட்டூனும். அடுத்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். சமூக விரோத ஆவா குழுவின் தலைவருக்கு பிணை மறுப்பு, ஏனைய அனைவரும் பிணையில் விடுவிப்பு. நேற்றைய தினம் அண்மையில், அதாவது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக 11 பேரை கொண்ட ஒரு குழுவினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த குழுவிடமிருந்து வாள்கள், மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 2 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டிருந்தன போலீசாரால். இவர்கள் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற பல, அதாவது சங்கிலி அறுப்பு மற்றும் பணம், வீடுகளில் புகுந்து கொள்ளை, வாழ்வெட்டு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகத்தான் குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த அடிப்படையில் 8 பேர் கடந்த மாதம் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினமும் இந்த குழுவின் தலைவரை தவிர ஏனைய இருவரும், அதாவது தலா 5 லட்சம் ரூபாய் வீதமான 3 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவா குழுவின் தலைவர் என கருதப்படும் பிரதான சந்தேக நபர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்திருக்கிறார். திருக்கேதீஸ்வரத்தில் 62வது எலும்புக்கூடு நேற்று மீட்பு. இந்த எலும்புக்கூடு மீட்கின்ற நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. அதாவது காணாமல் போனோரின் உறவினர்கள், அவர்கள் மத்தியில் இது தொடர்ந்தும் பெரும் எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருக்கின்றது இந்த சம்பவம். அதாவது தொடர்ந்தும் தோண்ட மயூரன் இந்த குழியிலிருந்து ஒரு சில மண்டையோடுகள் தொடர்ந்து மீட்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. நேற்றைய தினம் ஒரு மண்டையோடும் எலும்புக்கூடும் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளை ஏற்கனவே அந்த மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற மண்டையோடுகளில்
எலும்புக்கூட்டுடன் முழுமையாக மீட்கப்பட்டு பெட்டிகளில் அடைக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கட்டம் கட்டமாக. இந்த அடிப்படையில் 40 எலும்புக்கூடுகள் வரை தற்பொழுது மீட்கப்பட்டு பெட்டிகளில் அடைக்கப்பட்டு மன்னார் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றும் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கொலை செய்தவர்களும் நீதிபதிகளும் ஒரே ஆட்கள் என்றால் நீதி எப்படி கிடைக்கும்? மன்னர் ஆயர் கேள்வி எழுப்புகிறார். கொலை செய்தவர்களும் நீதிபதிகளும் ஒரே ஆட்கள் என்றால் உண்மை எப்படி வெளிவரும்? அதனால் தான் நாம் கடத்தப்பட்டோர் காணாமல் போனோர் தொடர்பில் நீதியான விசாரணை ஒன்றை கோருகின்றோம். அதற்கான முழு உரிமையும் எமக்கு உண்டென மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி தொடர்ந்து செல்கிறது. மன்னார் ஆயர் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் சார்பில், அதாவது சர்வதேச ஒரு விசாரணையை ஏற்கனவே வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே மன்னார் விவகாரம் தொடர்பில் காணாமல் போனோர் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க கோரி அழுத்தங்கள் வலியுறுத்தி செனட் சபையிலும் நேற்று தீர்மானம். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வர இருக்கிற தீர்மானத்தை ஆஸ்திரேலியா ஆதரிக்க வேண்டும் என கோரி ஆஸ்திரேலியா செனட் சபையில் நேற்று வியாழக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை ஆதரிக்க கோரி மேலும் பல வழிகளிலும் அந்த நாட்டுக்கு அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் சில உறுப்பினர்கள், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் இலங்கைக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள். அதாவது இலங்கை விடயத்தில் இலங்கைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது செனட் சபையில் இந்த அதாவது இலங்கைக்கு எதிரான பிரேரணையை ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். நீதிமன்ற கட்டளையை மீறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட ராஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 8 பேர் கைது. நீதிமன்ற கட்டளை மீறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று காலை மிகிந்தலை போலீசாரால் கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். அதாவது சுமார் 2 மாதங்களாக இந்த மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அங்கிருந்து மாணவர்கள் நீங்கி செல்ல வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்தும் நீதிமன்ற உத்தரவை மீறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் போலீசார் நேற்று அவர்களை கலைத்திருக்கிறார்கள். இதன் பொழுது 8 மாணவர்களையும் கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். ரத்தினபுரி ககவத்த பாடசாலை வளாகத்தில் ஊஞ்சலில் தொங்கவிடப்பட்ட நிலையில் சடலம். ரத்தினபுரி ககவத்த பாடசாலை வளாகத்தில் ஊஞ்சலில் தொங்கவிடப்பட்ட நிலையில் பிரேதம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த சடலத்துக்குரியவர் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதான நபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக நாட்டின் சில இடங்களில் குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழக வளாகத்திலும் ஒரு மாணவன், அதாவது ஏற்கனவே பகிடி வதை சாட்சியாளராக இருந்த ஒரு மாணவன் தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருந்தார். இது போன்ற சம்பவங்கள் தற்பொழுது 1-2 பதிவாகி இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இதற்கான காரணங்கள் என்னவென்பதனையும் இதுவரை போலீசார் கண்டறியவில்லை. தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவை இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளாக அமைந்திருந்தன. இனி நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் ஆங்கில பத்திரிகையில் ஒரு சில விடயத்தை பார்க்கலாம் நினைக்கின்றேன். Tamils can't expect a total power sharing. அதாவது வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கொழும்பில் நேற்று தெரிவித்த கருத்து நாம் ஏற்கனவே தமிழ் பத்திரிகையிலும் பார்த்தோம் மயூரன். அதாவது தமிழ் மக்கள் அதாவது ஒட்டுமொத்த அதிகார பகிர்வை எதிர்பார்க்க முடியாது என்ற கருத்தில் அவரது உரை அமைந்திருந்தது. அதேவேளையில் டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. கவர்மெண்ட் அண்ட் என்பிசி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் பிஷப். அதாவது அங்கே தெரிவிக்கப்பட்ட the government is also incensed by the resolutions calling for an international investigation. அதாவது சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஏற்கனவே நாம் பார்த்தது மன்னார் ஆயர் தெரிவித்த கருத்து அங்கே கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ரசூல் மன்னாரிலும் மனித புதைகுழி தோண்டப்பட்டு இந்த சடலங்கள், அதாவது எலும்பு கூடுகள் மண்டையோடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது திருகோணமலையிலும் ஒரு கிணறு ஒன்று வெட்ட முற்பட்டு அங்கேயும் எச்சங்கள் என்று சொல்லப்படும் இந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது மயூரன், மன்னார் புதைக்குழி விவகாரம் தற்பொழுது சர்வதேச ரீதியாக கொண்டு செல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வாரம் ரா சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இந்தியா விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் இவர்களது விஜயம் மற்றும் ஏற்கனவே மன்னாரில் இடம்பெற்று வருகின்ற விடயங்கள் சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கின்றன. ஏனென்றால் ஊடகங்களில் இந்த செய்திகள் நாளாந்தம்
எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று இலங்கை மீது தற்பொழுது சர்வதேச நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. இந்த அடிப்படையில் அமெரிக்க பிரதிநிதிகள் வடக்கிற்கு சென்றிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நோர்வே பிரதிநிதி ஒருவர் சென்றிருக்கு, நோர்வே தூதுவர். இதேவேளை இதே போன்று கனடிய பிரதிநிதிகளும் அங்கே சென்றிருக்கிறார்கள். இது போன்று வடக்கிற்கு ஏற்கனவே, அதாவது கடந்த அதற்கு முற்பட்ட வாரங்களில் அமெரிக்க பிரதிநிதிகள் ஓரிருவர் வந்து சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் சமகாலத்தில் இடம்பெறுகின்ற விடயங்கள் என்பதால் நிச்சயமாக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கும் என்றுதான் கூற வேண்டும். எனவே அவைதான் இன்றைய சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். எனவே நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி அறையிலிருந்து எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு ரசூல் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மயூரன். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த திங்கட்கிழமை.